ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம எல்லாருமே பிசிக்கல் ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருப்போம். இந்த பிசிக்கல் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாத சமயத்தில் ஓட்டர் ஐடி கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓட்டர் ஐடி கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். உங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல ஓட்டர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. வரக்கூடிய ஆப்ஷன்ல voters.eci.gov.in அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இசிஐ நெட்டில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சைன்அப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கு கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும். அது இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை லாகின் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் எபிக் அப்படின்றதுல உங்கள் எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு உங்கள் ஸ்டேட் என்னவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டவுன்லோட் எபிக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகி ஷோ ஆகும். அதில் வந்து மேலே டாப்பில் லெஃப்ட் கார்னரில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.